கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 21ஆம் வாரத்திலே இன்று இறை வார்த்தை வழிபாடானது மீட்பு எல்லாருக்கும் உரியது. அந்த மீட்பை அடைவதற்கு நாம் நம்மையே செதுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கின்றார். குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா 66 18 முதல் 21 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே கடவுள் எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லா மொழியிலிருந்தும் தம்முடைய மக்களை சேர்த்து அவர்களை தமது மாட்சிக்கு தகுதிப்படுத்துவார் என்று சொல்கின்றார். எனவே மீட்பு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமோ உரியது அல்ல. எல்லா மக்களுக்கும் மீட்பு உரியது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 7 11 முதல் 13 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே தந்தையாகிய இறைவன் தம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கம் செய்கின்றார். அவர்களை ஒழுக்க நெறியிலே வழிநடத்துகிறார். தண்டனையின் வழியாக அவர்கள் தூய்மை அடைந்து வாழ்வை பெறுவர். ஒழுக்கம் தற்காலத்தில் அது துன்பம் போல இருந்தாலும் இறுதியிலே அதுவே நிலை வாழ்வுக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயலுங்கள், ஏனென்றால் அந்த பாதையை பலர் தேர்ந்தெடுத்து முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் நுழைய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பலவிதமான துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகளெல்லாம் இந்த பாதையின் வழியாக சந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே பலரும் முயன்று தோல்வி அடைந்து வருகிறார்கள் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இன்றைய இந்த 3 இறை வார்த்தை பகுதியும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், மீட்பு எல்லாருக்கும் உரியது. அந்த மீட்பை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறான செயல்பாடுகள், தவறானவற்றை நாம் செதுக்கி நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் இடுக்கமான வாயிலின் வழியாக நாம் நுழைய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். குறிப்பாக இன்று நாம் புனித பர்த்தலமேயுனுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அவருடைய வாழ்வானது இந்த 3 செயல்பாட்டையும் தன்னுடைய வாழ்விலை வாழ்வாக்கினார். குறிப்பாக அவர் யூத மதத்தில் பிறந்தவர். ஆனால் கிறிஸ்துவை அடையாளம் கண்டதும் உடனே அவர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார். உலகில் பலவிதமான எதிர்ப்புகளும் வேதனைகளும் வந்த போதிலும் அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். இறுதியில் அவர் மறைசாட்சியாக மரணமடைந்தார். அவருடைய மீட்பு வாழ்க்கையில் உண்மைக்கு, இறைவனின் அழைப்புக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து அவர் மீட்பை பெற்று கொண்டார். அதே போலவே நம்முடைய இந்தியாவினுடைய மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை, அவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுதும் கூட அவரும் தன்னுடைய வாழ்விலே எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டவராக இருந்தார். குறிப்பாக அவர் ஒரு இந்து மத குடும்பத்தில் பிறந்தவர். அவர் கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று லாசரஸ் என்ற பெயருடன் புனித நீராட்டு பெற்றார். இதன் மூலம் அவர் காட்டியது மீட்பு எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதே போலவே அவர் கிறிஸ்துவை ஏற்ற பிறகு தனது சமூகத்திலிருந்தும் அரசாங்கத்திலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார். பலவிதமான வஞ்சனை பேச்சுகள், அடிகள், சிறை, வறுமை இவற்றையெல்லாம் அவர் தாங்கி கொண்டார். அவற்றை தண்டனையோ தோல்வியோ என்று கருதவில்லை. மாறாக கிறிஸ்துவின் சிலுவையில் பங்கு கொள்ளும் வாய்ப்பாக அவர் ஏற்படுத்தினார். இது ஒழுக்கத்தையும் பொறுமையும் இறுதியில் அவரை மறைசாட்சியாக மாற்றியது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசவையில் அவர் மதிப்பை பெற்றார். ஆனால் கிறிஸ்துவுக்காக அந்த ஒரு புகழ்ச்சியை, மதிப்பை விட்டுவிட்டு அவர் இடுக்கமான வழியை தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்வு அவருக்கு உலகில் அவமானமும் துன்பமும் கொடுத்தது, ஆனால் நித்தியத்தில் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய மறைசாட்சி தன்மை முன்னிலையில் இருந்தவர் பின்தள்ளப்பட்டவர் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டார். அதாவது கடைசியானோர் முதன்மையானோர், முதன்மையானோர் கடைசியாவர் என்கிற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசுவை அவர் பற்றி கொண்டதால் அவர் மறைசாட்சியை பெற்றுக்கொண்டு மீட்பை தனதாக்கி கொண்டார். இதை போலத்தான் புனித அல்ஃபோன்ஸ் அம்மாள். இந்த புனிதருடைய வாழ்வும் பார்க்கின்ற பொழுது அவர் சிறு வயதிலேயே அளவுக்கு அதிகமான துன்பங்களை, வேதனைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை எல்லாம் தாங்கக்கூடியவராக இருந்தார். இந்த எல்லா விதமான
துன்பத்தையும் குறிப்பாக அவர் தன்னுடைய வாழ்விலை சொல்லுவார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலனளிக்காது. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வழியாக நம்மையே நாம் புடமிடுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த மீட்பில் நாம் பங்கெடுக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு உன்னதமான செய்தியை புனித அல்ஃபோன்ஸ் அம்மா, இந்தியாவின் முதல் பெண் புனிதையான அவள் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள பலவிதமான துன்பங்களையும், வேதனைகளையும், போராட்டங்களையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நாம் இடுக்கமான வாயிலின் வழியாக எளிய வழியை தேர்ந்தெடுக்காமல் துன்பமான ஆண்டவர் விரும்பக்கூடிய உண்மை, நேர்மை, இரக்கம், மன்னிப்பு, கருணை போன்றவற்றை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் பல துன்பங்களை சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்று மனிதன் என்னென்ன துன்பங்களுக்கெல்லாம் உள்ளாகின்றான் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அவன் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான துன்பமாக இருப்பது உடல் துன்பமாக இருக்கிறது. இந்த உடல் துன்பத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, நோய், வயதின் பலவீனம், உடல் சோர்வு இவை நம்மை அதிகமாக தாக்குகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடியவர்களாக ஒரு சில நேரங்களில் இருக்கிறோம். எனவே இந்த உடல் துன்ப நேரத்திலே புனித அல்ஃபோன்ஸ் அம்மாவை போல இது கடவுளுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். அதே போலவே உள்ளார்ந்த துன்பங்கள், தனிமை, அங்கீகாரம் இல்லாமை, யாராலும் புரிந்து கொள்ளப்படாமை, இந்த சூழ்நிலை வருகின்ற பொழுதும் இது கடவுளை திட்டம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும். மூன்றாவதாக சமூகத்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக நிலைத்திருப்பதால் நம்மீது வரும் குற்றச்சாட்டுகள், பழிச்சொல் இவற்றையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்விலே இந்த துன்பங்களை கடவுளுடைய நன்மைக்காக, இந்த உலக மீட்பிற்காக என்று சொல்லி நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அதே போலவே நாம் நம்முடைய எளிதான பாதையை தேர்ந்தெடுக்காமல் மாறாக கடினமான பார்வையை தேர்ந்தெடுக்க வேண்டும். கடினமான பாதை என்று சொல்லுகின்ற பொழுது எத்தகைய சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதளிக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும். இறுதியாக அன்பின் தியாகங்கள், குடும்பத்தில், வேலைக்கு செல்லும் இடத்தில் அன்புக்காக சற்றே தியாகம் செய்யக்கூடிய மனநிலை நமக்குள்ளே உருவாக வேண்டும். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் எல்லா நேரத்திலும் நாம் இறைவனுக்காக எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உருவாக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த கெத்செமனி தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது இந்த துன்பக்கண்ணும் என்னை விட்டு அகலட்டும் என்று அவர் சொன்னாலும் கூட இது என்னுடைய விருப்பப்படி அல்ல, மாறாக ஆண்டவரை சித்தப்படி நிகழட்டும் என்று சொல்லி அவர் பலவிதமான துன்பங்கள் அவரை பற்றி எல்லாரும் இகழ்ந்து பேசுகின்ற பொழுது, காரி உமிழ்ந்து பேசுகின்ற பொழுதும், சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்ட பொழுதும், தலையில் முள்முடி சூட்டிய அந்த தருணத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் அவர் கடவுளின் திட்டத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். எனவே நாம் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக, உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்குவோம். அவ்வாறு நாம் உருவாக்குகின்ற பொழுது மீட்பை நாம் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். இடுக்கமான வாயில் வழியாக நுழைகின்ற பொழுது நாம் இறைவன் தரக்கூடிய நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில் உணர்ந்து கொள்வோம். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.